ஹலோ மக்களே, திருலக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம திருவும் தன்னோட அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. திவ்யா இந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மியே திவ்யாவை சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியை பார்த்தாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம திருவுக்கு காஞ்சனை பற்றின எல்லா விஷயமே தெரிய வருது. கூட்டத்தில் நம்ம அவங்க அம்மா அம்மாவை எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. என்னோட அம்மாவுக்கு ஒரு உரிமை இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன். இந்த ஃபங்க்ஷனும் இனிமே நடக்கக்கூடாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கே தெரியாமல் என் அம்மாவை மிரட்டியிருப்பாங்க. இனி இந்த மேரேஜ் மட்டும் நல்லபடியாக நடந்துச்சுன்னா இந்த குடும்பத்தில் உள்ள எங்கள் அம்மாவை என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இனிமேல் இந்த ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் அவங்க அம்மாவை அந்த இடத்துலேருந்தே கூட்டிகிட்டு போயிடறாங்கன்னே சொல்லலாம். காஞ்சனாவும் திருக்கிட்ட நீங்கள் பாட்டுக்கு இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட பொண்ணோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் அந்த இடத்துல சொல்லும்போது அம்பிகாவும் தெருவை பார்த்து அதான் அவங்க அவ்வளோ சொல்கிறாங்கல்லப்பா, எப்படியாவது நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சமாளிச்சுக்கலாம் அப்படி சொன்னாலுமே நம்ம திரு இந்த வாட்டி கேட்குற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி திரு அந்த இடத்துல விட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காஞ்சனாவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னது இது, நீங்களே பார்த்தீங்கல்ல, எல்லாத்துக்கும் காரணமே அந்த அம்பிகா தான். என்னைக்கு அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னையிலேருந்து நம்ம குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. இப்போ கூட என்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆறதுக்கு காரணம் அந்த அம்பிகா தான். அவளை எப்படியாவது இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். அது எல்லாமே இந்த தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சுன்னா என்னோட பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் சம்மதிச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கும் போது எல்லாமே நீதான் காரணம் காஞ்சனா, எதுக்காக அம்பிகா கிட்ட இப்படி எல்லாம் போய் பேச போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்ம அம்பிகாவுக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்துட்டு இருக்காங்க. திவ்யாவும் ஒரு கட்டத்தில் ஏமா எல்லாமே நீதானே செய்த, அதுக்கப்புறம் எதுக்கு அவங்க மேலே பழிய போடுற, எதுக்காக திருவோட அம்மாவை இந்த இடத்துக்கு வராண்டன்னு சொன்ன, அப்படி இருக்கும்போது திரு என்ன பண்ணுவானா அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யாவும் காஞ்சனா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. காஞ்சனாவும் இதை விடுற மாதிரி இல்லை. என்ன திவ்யா நீ வேற புரியாம பேசிட்டு இருக்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு செயலை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம திவ்யாவும் எதுக்காக இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்காமா, எனக்காகவாது விட்டு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனா கிட்ட திவ்யாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. திவ்யாவும் நம்ம திரு கிட்ட போய் தயவு செய்து நில்லு, எங்க அம்மா பண்ண தப்புக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படி சொல்லும்போது அம்பிகாவும் நம்ம திரு கிட்ட அவ சொல்றதுல நியாயம் இருக்காதானே செய்து, திவ்யா என்ன தப்பு பண்ணா அவளை விட்டுட்டு போறியே, இந்த மாதிரி செய்யாதப்பா, அவசரத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வருத்தப்பட போற அப்படி சொன்னாலுமே நம்ம திரு கேட்குற மாதிரி இல்லை. அம்பிகா கிட்ட இல்லைம்மா, இப்போதைக்கு நான் இதை சும்மா விட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா கல்யாணம் வரைக்கும் இதுதான் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கோம், எனக்கு அப்படி ஒரு கல்யாணம் தேவையே இல்லை, என்ன இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தது நீதானம்மா, உனக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா நான் அதை எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம திருவும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. திவ்யா கிட்ட நம்ம திருவும் இல்லை திவ்யா, அவங்க அம்மா பண்ணது ஒரு பெரிய தப்பு, இது மறுபடியும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்லிட்டு நான் ஒரு யோசனையில் இருக்கேன் நம்ம திரு சொன்னாலுமே திவ்யாவும் நம்ம திருக்கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாத திரு, எங்க அம்மானால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் நம்ம திருவும் கோபத்துல அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியும் என்னோட அம்மா ஞாபகமாக அந்த தோடு மட்டும் தான் என் காதில் இருந்துச்சு, எப்படியாவது அந்த கம்மலை எடுத்தே ஆகணும்னு சொல்லி கோவிலுக்குள்ளேயே தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திருவும் அம்பிகாவை கூட்டிட்டு அவசரத்தில் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கமாக நம்ம லக்ஷ்மி அந்த கம்மலை தேட ஆரம்பிக்கிறாங்க. சமயத்தில் கோவிலில் சுற்றிட்டு இருந்த நம்ம லக்ஷ்மியை காஞ்சனா பார்த்துடுறாங்க. சும்மா விடுவாங்களா? நம்ம லக்ஷ்மி கிட்ட போய் நீ தான் எல்லாத்துக்கும் அப்போ காரணம், மறுபடியும் இந்த கோவிலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க, உன்ட்ட எல்லாம் என்ன சொன்னாலும் உனக்கு புரியவே செய்யாதாடி, உனக்கு இப்போ சந்தோஷமா என்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டு இல்லை, ஸ்ரீக்கும் திருவுக்கும் நடக்கக்கூடிய நிச்சயதார்த்தம் எல்லாமே நின்று போச்சுல, உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை சரியா வெளுத்து வாங்குறாங்க. லக்ஷ்மி அதை கேட்டோன்னா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? திவ்யா அக்காவோட ஃபங்க்ஷன்
சிறப்பா நடக்கலையா அப்படி கேட்கும்போது காஞ்சனாவும், நடிக்காதடி, உன்னை பத்தி எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள நீ வந்தியோ அன்னைக்கே எனக்கு புரிஞ்சு போச்சு, உன்னால என்னோட பொண்ணு வாழ்க்கை பிரச்சனை ஆக போகுதுன்னு. அது மாதிரி தான் நடந்திருக்கு. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல இந்த கோவிலை விட்டு போயிடுன்னு. அப்படி இருக்கும்போது இப்ப கூட இந்த கோவிலே நீ நின்னுட்டு இருக்கல்ல, திருவுக்கு எல்லா விஷயமும் தெரியறதுக்கு காரணமே நீதானடி. எல்லாம் எவ்வளவு திட்டுனாலும் நீ கேட்கவே மாட்டியான்னு சொல்லிட்டு காஞ்சனா மறுபடியும் நம்ம லக்ஷ்மியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மியை ஏற்கனவே அவங்க அம்மா கொடுத்தக்கூடிய கம்மல் காணாம போச்சேன்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வேற நடக்குது. கவிதாவும் காஞ்சனா கிட்ட வந்து, நீ சொன்னது எல்லாமே சரிதான்க்கா, இவ தான் காரணமா இருக்கும், இவளும் அந்த மயிலும் சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெருக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா தெருவுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைக்கா அப்படி சொல்லிட்டு காஞ்சனாவும் கவிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம காஞ்சனாவும், இனிமே என்னோட வீட்டுக்கே நீ வரக்கூடாது, திவ்யாவை நீ பார்க்கவே கூடாது, திவ்யாவுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, என்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தியோ அன்னிலேருந்து திவ்யாவுக்கும் எனக்கும் எப்பவுமே பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கு, இனி வீட்டுக்கே வராதுன்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி கிட்டே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திவ்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைச்சேன்னா அவள் பக்கத்தில் போகாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம லக்ஷ்மியை ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திவ்யாவும் ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம திருவோட ஞாபகமாகவே இருந்துட்டு இருக்கு. அப்படியே காஞ்சனா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏமா என்னோட வாழ்க்கையை நீ இப்படி ஆக்கிட்ட, எல்லாமே நீ செய்த செயல்னால தான் இப்படி வந்துச்சு அப்படி சொன்னும்போது காஞ்சனாவும், நான் வேற என்னடி செய்தேன், எல்லாமே அந்த அம்பிகானால தான், அம்பிகா கிட்ட அப்படி சொன்னேன், அதுக்காக எல்லாத்தையுமே அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அவ போட்டு உடைப்பாளா அப்படிங்கிற மாதிரி நம்ம காஞ்சனாவும் அம்பிகா திருக்கு மேலே கோபத்துல இருக்காங்க. நம்ம திவ்யாவும் தெருக்கிட்ட ஃபோன் பண்ணி, தெரு, என்னால நீ இல்லாம வாழவே முடியாது, கண்டிப்பா என்னோட அம்மா பண்ணது எல்லாமே தப்பு தான், எனக்கு நல்லாவே புரியுது, என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம தெருவும் திவ்யா மேல கொஞ்சம் கோபத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல பாட்டிய நம்ம தெருக்கிட்ட வந்து, எதுக்காக தெரு இப்படி ஒரு கோபத்துல வந்துட்ட, அதான் அம்பிகாவே சொல்றால, கண்டிப்பா திவ்யாவோட நிலைமைய நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா, அவ எப்பவுமே ஒன்னதானே நினைச்சிட்டு இருக்கா, அவளோட நிலைமைக்கு காரணமே நீ ஆயிட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம தெருவை சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. அதே சமயத்துல நம்ம லக்ஷ்மிக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. நம்ம திவ்யா ரொம்பவே வருத்தத்துல இருக்கிறது எல்லாமே நம்ம லக்ஷ்மிக்கு புரிய ஆரம்பிக்குது. திவ்யா கிட்ட போய், அக்கா நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, எப்படி இருந்தாலுமே திருவுக்கு உங்களுக்கும் மேரேஜ் நடந்து தான் ஆகும், எப்படியாவது நான் அதை நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் திவ்யாவை ஆறுதல் படுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம திவ்யாவும் நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து, இல்லை லக்ஷ்மி, எனக்கு ஏதோ கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு, திருவுக்கு அவங்க அம்மானா ரொம்பவே பிடிக்கும், ஆனா என்னோட அம்மாவுக்கும் அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எப்படி இந்த திரு இதுக்கெல்லாம் சம்மதிப்பான்னு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்றாங்க. நம்ம லக்ஷ்மியும் நம்ம திருவுக்கு மனசை மாத்திடலாம் அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம அம்பிகாவும் தெருவுக்கிட்ட வந்து, திரு நீ இதெல்லாம் நினைச்சு குழம்பிக்காத, இந்த வீட்டில் நிறைய நடக்குது சகஜம்தான், அதுக்காக உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சுக்கணும்னு யோசிக்காதப்பா, எனக்காக நீ இப்படி ஒரு செயலை செய்யண்டா, கண்டிப்பா திவ்யா பாவம், காஞ்சனா வேணும்னா என்னன்னாலும் சொல்லிக்கிட்டு, ஆனா நம்ம திவ்யா ரொம்பவே நல்ல பொண்ணு, அப்படி ஒரு நல்ல பொண்ணு உன் வாழ்க்கையில அமையணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், அதனால கண்டிப்பா திவ்யாவை நீ ஏத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவும் திருவை சமாதானப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம லக்ஷ்மியே திரு திவ்யாவை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லா செயல்களையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.